இந்த லெந்து கால உபவாச ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து ஆண்டவரோடு கூட நெருங்க செய்கிற ஒரு நாட்கள் தான் இந்த தவசு கால நாட்கள். இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற அவருடைய அளவிட முடியாத அந்த அன்பை தியானித்து அவரோடு கூட நெருங்க செய்கிற அந்த நேரத்தை இன்னும் நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணும்படி உதவி செய்வார். இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சாய்ந்திலை பாரிடுவே சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே சிலுவையண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் சிலுவையண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகோவின் பரந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நாடந்தி கொண்டார் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நாடந்தி கொண்டார் அலை மிக மோதிடும் மன்னான் அலை மிக மோதிடும் மன்னான் ஆறுதல் அளிப்பாரை சொன்னார் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறை
அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? நமக்காக கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற அந்த அன்பு நேசரின் முகத்தை பார்ப்போம். நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பாவிகளும் துரோகிகளுமா இருக்கும் பொழுது அவர் நம்மேல அன்பு கூர்ந்தாரே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கல்வாரி அன்பை நினைத்தவர்களாய், ஆண்டவரே, இந்த தடுமாறி கொல்கதா மேட்டிலே எனக்காக சிலுவையை சுமந்த அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கல்வாரி அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நம்முடைய கல்வாரி நேசத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நாங்கள் எதையுமே ஈடு கொடுக்கவே முடியாதுப்பா. அத்தனை பெரிதான அன்பை எங்கள் மேலே வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உங்கள் மேலே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவ படுகுழியில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்த உடைய கல்வாரி அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சாபங்களை உடைக்கிற உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய கல்வாரி ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆண்டவரே நோய்களை, அப்பா எங்கள் கர்மங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்குகிற உம்முடைய மேலான கல்வாரி ரத்தத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீங்களப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பாவ சாப கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலையாக்குகிற உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாரமான சிலுவை என்று எனக்காக நீங்க இறக்கி வைக்கலையப்பா. கூர்மையான ஆணின்னு அதை புறக்கணிக்காதபடி எல்லா வேதனைகளையும், எல்லா துன்பங்களையும், எல்லா நொறுக்குதலையும் நீங்க எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாடுகள் இன்னும் அதிகமாயுமே நெருங்கி சேர்க்கட்டும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. ஆண்டவரே, எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் கூர்மையான ஆணிகளால் கடாவப்பட்டதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே.
நீர் எங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்து வைத்த நீர் எங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு என்ற நாமத்தினால நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை, சமாதானம், சுகம், விடுதலை இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு கிடைக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி சமாதானத்தோடு வாழ செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி பாருங்கள், பாரம்பரிய சபைகளுக்கு வருடக்கணக்காக போய் கொண்டு இருக்கிறவங்க கூட ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தீர்மானம்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் நினைப்பாங்க 40 நாள் நான் குடிக்கவே மாட்டேன்னு. பீடி சிசர் அடிக்கிறவங்கலாம் நினைப்பாங்க நான் அந்த 40 நாள் சர்ச்சுக்கு போவேன், ஏசப்பா எனக்காக பாடுபட்டாங்க, அந்த 40 நாள் நான் பீடிக்கு அடிக்க மாட்டேன், சிசர் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. போயலை போடுறவங்க, வெத்தலை பாக்கு போடுறவங்களும் அப்படி தான். இப்படி அந்த 40 நாள் அவங்க எதுக்காக, ஆண்டவருக்காக இதை விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுவதும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா, இந்த தவசு காலத்திலேயாவது நான் இந்த பாவத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன் என்று சொல்லி, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்களோ, தீர்மானித்திருக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மெய்யான விடுதலையை கட்டளையிடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த வார்த்தையின் படியாக ஒரு மெய்யான விடுதலை, உண்மையான ஒரு விடுதலை, பரிபூரண விடுதலை என் ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, இந்த பாவ காரியத்தை என்னால் விட முடியவில்லையே, இந்த சுவாபங்களை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குவீராக. ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அவங்க சுகமாய் அவங்க இருக்கிற இடங்களிலே வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தருள்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். லெந்துகால 5 நிமிட சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு ஆலயத்துல லெந்துகால சிறப்பு கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சான். அதுல ஒரு வாரத்துல ஒரு சிறப்பு செய்தியாளர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல அட்டன் பண்ணிட்டு ஒரு பாட்டி வீட்டுக்கு வராங்க. கிராமத்துல இருக்க அவங்க திண்ணையில உட்காந்துட்டு பேர பிள்ளைகிட்ட கேட்கறாங்க, தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க வேகமா தண்ணி கொண்டு வந்து பாட்டிட்ட கொடுத்து அந்த பேரப்பிள்ளை கேட்டுச்சான், பாட்டி இன்னைக்கு அந்த ஊழியர் என்ன செய்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆசையோட கேட்டுச்சான். உடனே பாட்டி ரொம்ப அழுத்துக்கிட்டாங்களா. ஐயோ, யோசிச்சு பார்த்தாங்க, ஞாபகத்துக்கு இல்ல. அட, எனக்கு ஞாபகம் இல்லையம்மா, நான் ஆசையா பிரயாசப்பட்டு போறேன், ஆனா என்ன செய்தி கொடுத்தாங்கன்னே ஞாபகம் இல்லையே, நான் எப்படி அதை என் வாழ்க்கையில அப்பியாசிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வோட பதில் சொன்னாங்களாம். பாட்டியும் பேரப்பிள்ளையும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்த மருமக ஒரு காரியத்தை செஞ்சாங்களாம். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அழுக்கான டஸ்ட்பின்ல எடுத்துட்டு வந்து படிக்கட்டு பக்கத்துல வச்சுட்டு அவங்க மகாட்ட சொன்னாங்களா, இந்த குட்டி வாளியில ஒரு 5 வாளி தண்ணி பிடிச்சி இந்த டஸ்ட்பின்ல ஊத்து அப்படின்னு சொன்னாங்களாம். மகா கேட்டாலாம், அம்மா இதுல எவ்வளவு ஓட்டையா டிசைன் இருக்கு, எப்படி அதுக்குள்ள தண்ணி ஊத்த சொல்றீங்க, ஏமா அப்படின்னா, நீ ஊத்துமா அப்படின்னு சொன்னாங்களாம். அவளும் வாளியில தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த டஸ்ட்பின்ல ஊத்துறா. தடவை ஊத்துறா. நிறைய அழுக்கா, சோத்து பருக்க, கருவாப்புல நிறைய அழுக்கழுக்கா இருந்து அந்த டஸ்ட்பின்ல கொஞ்சம் அழுக்கு குறைஞ்சிச்சு. 2வது முறை ஊத்துனா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. 5 முறை தண்ணியை பிடிச்சி ஊத்துனா அந்த டஸ்ட்பின்ல உள்ள தண்ணியெல்லாம் இல்லை, அது எல்லாம் ஓட்ட வழியே வெளியேடுச்சு. ஆனா டஸ்ட்பின் கிளீன் ஆயிருச்சு. உடனே மருமக சொன்னாங்களா, பாத்தீங்களா அத்தை, இந்த டஸ்ட்பின்குள்ள இத்தனை வாளி தண்ணி ஊத்தியும் அதுல தண்ணி இல்ல, ஆனா அழுக்கா கொண்டு வந்து வச்சு இப்ப எவ்வளவு சுத்தமாயிருச்சு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய உள்ளான ஆத்துமா பலனடைந்து உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த செய்தி என்னன்னு தெரியலன்னு கவலைப்பட்டீங்களே, ஆனா அங்க நீங்க வாஞ்சையோட தாகத்தோடு உட்கார்ந்து கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பாரு அத்தை அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிருச்சா. அதே மாதிரி தாங்க நிறைய வசனங்களை கேட்கிறோமே, நேற்றைக்கு கேட்டது எனக்கு ஞாபகம் இல்லை, நேற்றைக்கு வாசிச்ச பைபிள் வசனம் எனக்கு நினைவில்லை அப்படின்னு சொல்லி வாசித்து பிரயோஜனமே இல்லையோ, கேட்டு கேட்டு எதுவுமே நடக்கலையோ அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடவே செய்யாதீங்க. யாருக்கிட்டையாவது முந்தானத்து காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க, அதுக்கு முந்தின நாள் மத்தியானம் என்ன குழம்பு உங்க வீட்டுல அப்படின்னு கேட்டா யாராவது கரெக்டா சொல்வீங்களா?
கட்டாயம் சொல்ல மாட்டா. நான் தான் எங்க வீட்டுல சமைக்கிறேன். ஆனா என்னாலையும் சொல்ல முடியாது பாருங்க. ஆனா முந்தானத்து சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி நம்ம ரத்தத்தோட கலந்து இன்னும் நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. அது உண்மைதானே? அதே மாதிரிதான் வசனத்தை கேட்க தாழ்மையுள்ள சிந்தையோடு, திறந்த உள்ளத்தோடு, தாகத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்முடைய உள்ளான இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோம். ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவரிடத்துல நம்ம வரும்போது அந்த வசனத்தினால் உண்டான விடுதலை, அந்த வசனத்தினால் உண்டான சுத்திகரிப்பை நாம் கண்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அதனால நிறைய செய்தி கேட்கிறோமே, நோட்ல எல்லாம் எழுதி வைக்கிறோம், பிரயோஜனம் உண்டா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையை வேத வசனங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். குறிப்பாக இந்த லெந்து காலத்தின் தியானங்கள், அதிகமான பிரசங்கங்களை கேட்கிறேனே, நிச்சயமாய் உள்ளான மனிதன் பலப்பட்டு கொண்டே இருப்பான் என்பதுல சந்தேகம் இல்லை. வேதாகமத்துல ஏசாயா 55:11 இப்படி சொல்லுது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் ஒரு நாளும் வெறுமையா என் கிட்ட திரும்பாது, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரிதான். நம்ம உள்ளத்துக்குள்ள போன வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. எப்போது வெறுமையா காணப்படும் அப்படின்னா, வசனத்தை கேட்டுட்டு இது எனக்கு இல்லை இன்னொருத்தங்களுக்கு தான் நினைச்சா அந்த வசனம் வெறுமையா திரும்பிடும். ஆனா இந்த வார்த்தை எனக்குரியது, நான் இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது, நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல பூரணத்தை நோக்கி செல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுன்னு எந்த மனுஷெல்லாம் தாழ்த்துகிறானோ, நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கை வசனத்தினால் உண்டான வெற்றியை காணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லெந்து கால தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த தியானம் உடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-24 வரை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதை வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபு 2:20 தொடங்கி 24. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களை இப்படி அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சீஷருடைய இருதயத்தை வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும்படி நீங்கள் திறந்தீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது ஆண்டவரே, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி சீஷர்கள் சொன்னார்களே, அப்படியாக எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படி, எங்கள் வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பெடுத்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாக்கோபு நிருபம் 2ஆவது அதிகாரத்தின் ஒரு பின் பாதி விசுவாசம் தேவையானது, அதோடு கூட ஒரு கிரியையும் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சில நாட்களாக தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தாட்டுக்கு நிறைய வசனங்களை இங்கே யாக்கோபு எழுதும் போது அதனுடைய முக்கியத்துவம் அங்கே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒரு குறை இருக்கும், ஒரு நல்ல விஷயம் இருக்கும், பாராட்டுவார், குறை இருக்கும், கண்டித்து உணர்த்துவார், ஆலோசனைகளை சொல்லுவார். அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை திரும்ப திரும்ப வரும். 7 சபைகளுக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அது என்ன? கிரியை, ஒர்க்ஸ். சின்ன சின்ன அந்த வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் எபேசு சபைக்கு சொல்லும்போது 2:2 சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாரு. நீ எனக்கென்று செய்யக்கூடிய காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து பிரயாசம், பொறுமை, எல்லாத்தையும் வருஷப்படுத்தி சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிரியை. அதை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் கவனிக்கிறேன், எனக்கென்று செய்வைகளை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீ ஆதி அன்பை விட்டு விட்டாயின்னு 4 சொல்லிட்டு 5ஆவது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ ஆரம்பத்தில் ஒரு அன்பு வைராக்கியத்தோடு எனக்கென்று வாழ்ந்த, எனக்கென்று ஊழிய செய்த, என்னுடைய கிரியைகள் எல்லாம் செய்த, இன்னைக்கு அந்த ஆதி அன்பை இழந்து விட்ட, அந்த ஆதியின் அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி
நீ ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயா? ஆரம்பத்துல நீ என்னை தேடி வந்த போது, நீ ரட்சிக்கப்பட்ட போது எப்படி வைராக்கியமா இருந்த, எவ்வளவு அன்பா எனக்காக நீ காரியங்களை செய்தாய், அதை மறுபடியும் செய் என்று சொல்லி எபேசு சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 பார்த்தீங்கன்னா சிமிர்னா சபை அங்கேயும் சொல்றாரு. 9வது வசனத்துல ஃபர்ஸ்ட் சொல்லும் போது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளை குறித்து சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறார். அதே 2வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து பெர்கமு சபைக்கு அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். உன் கிரியைகள் அதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா சர்ச்சஸ்க்கும் அவர் சொல்ற அந்த இதுவரைக்கும் நான் வாசிச்சது பாருங்க, உன் கிரியைகளை நான் அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. உங்களையோ என்னையோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேர சந்திக்க வந்தா எதை தெரியுமா, இந்த வார்த்தையின்படி அவர் எதை தெரியுமா பேசுவாரு? நீ எனக்கென்று செய்தவர்களை கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துல தியாத்ரா சபைக்கு எழுதக்கூடிய வார்த்தைகளை பார்க்கலாம். மறுபடியும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 பின்பகுதி பாருங்க, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு முன்னாடி எனக்காக கிரியை செய்யறதை காட்டிலும் இப்ப இந்த காலங்கள்ல நீ எனக்காக இன்னும் கிரியை செய்கிறாய். ஆண்டவருடைய பாராட்டின் வார்த்தைகள், கிரியைகளை அறிந்து அளவு பார்க்கிறாரு. நீ ஆரம்பத்தில் இப்படி செஞ்ச, இன்னைக்கு குறைவா இருக்கு, ஆரம்பத்தை விட இன்னைக்கு நிறைய செய்யற, அதை பார்த்து ரசித்து பாராட்டுகிற ஒரு ஆண்டவரை பார்க்கிறோம். கிரியை என்பது தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆகிய நமக்கு மிகவும் அதுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு என்பதை இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதில் அப்படியே இன்னும் அந்த சபைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிப்போம்னு சொன்னா, 2வது அதிகாரம் 26 சொல்லுவார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அங்க சொல்லக்கூடிய வார்த்தை முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்துல அந்த கர்த்தர் மேல் உள்ள அன்பு, ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள காலங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்வதில் ஒரு தீவிரம் இருக்கும். அநேக நேரங்களிலே அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த கிரியைகளின் அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்துல ஒரு சலிப்போ அல்லது அவிசுவாசமோ நம்ம என்ன செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நிர்விசாரமான ஒரு இடத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு விருப்பம் வரணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உமக்கென்று நான் செய்கிற கிரியைகளில் குறைந்து விடக்கூடாது, இன்னும் அதிகரிக்கணும், முடிவு பரியந்த கிரியைகளை கை கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு காலங்களிலும் நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து 3வது அதிகாரம் சர்தை சபைக்கு எழுதக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடுவில் இருக்கு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சபையை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வசனம் 2, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இந்த சர்தை என்கிற ஒரு சபை இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் இணைந்து ஒரு சபை அந்த ஊர்ல உருவாகுது. நல்ல ஒரு காலத்துல ஒருவேளை கிரியை செய்திருக்கலாம். இப்போது சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்ப காலத்துல இவங்க நல்ல ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஊர் எல்லாருக்கும் தெரியும், ஐயோ சர்தை சபையா, நல்லா அவங்க ஊழியம் செஞ்சாங்க, ஆண்டவருக்கு கிரியை செய்வாங்க அப்படின்னு சாட்சி பெற்ற சபை. அந்த பேர் இன்னைக்கு இருக்கு, ஆனால் அதற்கேற்ற கிரியை இல்லை. உன் பேர் இருக்கு, நீ உயிரோட தான் இருக்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய பார்வையில் நீ செத்தவனா இருக்கிறாய். 2வது வசனத்தின் பின்பகுதி, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்ப பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உள்ள உண்மையான அந்த கிரியை இருக்கான்னு பார்க்கிறார். மற்றவங்க என்ன சொல்றாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுவார், என் சபை குறித்து என்ன சொல்லுவார். 3:8 பிலாதெல்பியா சபைக்கு சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அப்படின்னு சொல்லி அங்க அந்த சபையை ஆண்டவர் பாராட்டுகிறார். 3:15 பார்த்தீங்கன்னு சொன்னா லவோதிக்கா சபைக்கு சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாது இருந்தால் நலமாயிருக்கும், உன்னை நான் வாந்தி பண்ணி போடாதபடி மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அப்ப இங்க கவனிங்க, 7 சபைகள் வரக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கிற சபைக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு 7 சபைகள். ஒவ்வொரு சபையிலையும் நல்ல விஷயங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு. அதுல எதை குறித்து முதலாவது ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்லும் போது, மறுபடியும் சொல்லுகிறேன், என்னிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு நேரடியா வந்தா என்ன சொல்லுவார், உங்களை இயேசு கிறிஸ்து நேரடியாய் சந்தித்தால் என்ன சொல்லுவார், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு என்று உண்மையா நீ கிரியை செய்து கொண்டிருக்கீங்களா, அவங்களை பாராட்டுவார். என் கிரியைகளை நீ கை கொண்டிருக்கிறாய் அப்படின்னு பாராட்டுவார்.
முன்னாடி விட இன்னைக்கு நல்லா ஏதாவது ஆண்டவருக்கென்று செயல்படுறீங்களா, ஊழியம் செய்றீங்களா, உன் கிரியைகள் முந்தைய கிரியைகளை காட்டிலும் உன் பிந்தைய கிரியைகள் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுவார். ஒருவேளை முன்னாடி நாங்கள் நல்ல கிரியை செஞ்சோம், இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துற மாதிரி என்னது அந்த காலத்தில் நடந்த ஹிஸ்டரிலாம் எழுதி நிறைய ஊழியங்கள் சபைகள் எப்படி இருக்கும், எங்க சபையில் நடந்தது என்ன, அந்த காலத்தில் நடந்தது என்ன, வந்த மிஷினரி செய்தது என்ன, அதெல்லாம் இன்னைக்கு ஹிஸ்டரி புக்கா போடுவாங்க. அது நினைவு சின்ன ஆர்ச் எல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது. தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அப்படி நடப்பது உண்டு. ஆரம்பத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கும், இவங்க ஆண்டவருக்கு நல்ல கிரியை செய்தாங்கன்னு இருக்கும், அந்த பெயர் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலை. ஆண்டவர் ஒருவேளை அப்படி நீங்களோ நானோ இருந்தால் அதைத்தான் சொல்லுவார். ஒருவேளை அன்பில்லாம இருக்கா, அன்பினாலே ஆதியின் கிரியைகளை கைக்கொள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் சொல்ல வர்றதுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசிச்சிருக்கிறோம். நம்ம ஏதாவது செய்யாமல் இருந்தோம்னா அது ஏதோ நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய குறைபாடை காண்பிக்குது. இப்போ நான் இருக்கிறேன், ஜெபத்தை குறித்து நான் நம்புறேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், அப்படி இப்படின்னு நான் நல்லா சொல்றேன், நிறைய பிரசங்கம் பண்றேன். இருக்கட்டும், தனியா யாரும் இல்லாதப்ப நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்? இங்க கவனிங்க, ஜெபத்தை குறித்து போதிக்கிறேன், அது முக்கியம்னு சொல்றேன். அவர் இப்படி ஜெபம் பண்ணார், பவுல் இப்படி ஜெபம் பண்ணார், தாவீது இப்படி ஜெபம் பண்ணார், நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நீங்களும் கேட்குறீங்க. காரியம் என்ன? நான் பிரசங்கிக்கிறது நல்லது, அதை கேட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கை கொள்வது நல்லது. இந்த ஜெபத்தை குறித்து நான் இவ்வளவு நம்புறேன், இவ்வளவு பிரசங்கம் பண்றேன்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஜெபம் உண்மையா இருக்கிறதா? அதுதான் இங்க யாக்கோபு கேட்கிறது. உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, ஜெபம்லாம் அவசியம் தான் சொல்ற, நீ ஜெபிக்கிறியா? இது எல்லாத்துக்கும் வருங்க, விசுவாசம் அதோடு உள்ள கிரியை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பகுதி மட்டும் இல்லை. இந்த 2வது அதிகாரத்திலே பாருங்க, முதல்ல என்ன சொல்லுவாரு, ஒரு சகோதரனுக்கு சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, நீ பாட்டுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ போய் நல்லா இரு அப்படின்னு நீ சொல்றதுல அர்த்தம் இல்லை. செய், ஏதாவது அன்பினாலே அவங்களுக்கு உதவி செய். சேரிட்டியை குறித்து சொல்லுகிறார், தான தர்மம் செய்யறதை குறித்து சொல்லுகிறார். அடுத்து ஆபிரகாமை குறித்து அது வேற ஒரு காரியத்தை சொல்ல போறாரு, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம நம்புகிற நம்பிக்கை, த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன், அதற்கேற்ற ஒரு செயல், இது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் முதல்ல அந்த வார்த்தையை தான் சொல்றாருன்னு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக, நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறார், அவருக்காக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பகுதியிலே நான் என்ன செய்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி. எல்லாரும் ஒரே போல செய்ய முடியாது. நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்திலே முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன், என்னால செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறவர்களா இருக்கலாம், என்னை போல நீங்கள் செய்ய முடியாது, ஆனால் வேறு மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யலாம். ஊழியம் என்பது மட்டுமல்ல, எல்லாமே அடங்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள அனைத்து சத்தியம், அதற்கேற்ற என் வாழ்க்கையிலே நான் செய்பவை. தான தர்மமும் அதுல இருக்கிறது. ஆண்டவரை நேசித்து ஒரு ஈசாக்கை பலியிடுகிற ஒரு ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு அன்பின் அனுபவமா இருக்கலாம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரியை அது மிகவும் முக்கியமான ஒன்று. யாக்கோபு நம்ம வாசிச்ச பகுதியை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசித்தோம், வீணான மனுஷனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்ம சர்ச்சில் யாராவது இப்படி நம்மளை பார்த்து பிரசங்கம் பண்ணா என்ன செய்வோம்? கொஞ்சம் என்னடா இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நினைப்போமா? கோவப்படுவோமா? கோவப்பட்டுறாதீங்க. கடிந்து கொள்ளுகிற யாராவது ஒரு ஊழியர் உங்களை தேடி வந்துட்டா நீங்க பாக்கியவான்கள் நினைச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு ஊழியக்காரனால் அவ்வளோ ஈஸியா ஜனங்களை கடிந்து கொள்ள முடியாது. உங்க சர்ச்சுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க, நான் திடீர்னுலாம் வீணான மனுஷனை எல்லாம் சொல்லிட மாட்டேன். எனக்குள்ள ஒரு மனுஷீக சுபாவம் இருக்கும். ஐயோ, நம்ம வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இவங்க காணிக்க கொடுக்காம போயிட்டா அப்படின்னு கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே ஒரு உண்மையான தேவ மனிதன், ஒரு குறைவு இருக்கிறது, அதை கண்டிக்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரா? உங்களுக்கு போதிக்கிற ஒரு தேவ மனிதன் கண்டித்து பேசுகிறாரா? நீங்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயா, நீங்க நல்லவர் வல்லவர்னு சொன்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பா நம்மளை பாராட்டுறாரு. வீணான மனுஷனே, என்ன எப்படி நீ இப்படி சொல்ல போச்சு? எங்க அப்பா அம்மா கூட இப்படி சொன்னதில்லை. இப்படி சொல்றவங்க நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன இப்படி திட்டி பிரசங்கம் பண்றாரு? அப்படி பேசுறவங்க எல்லாம் கவனிச்சிருக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் வசனத்திலே ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு கண்டிக்கிற வார்த்தைகள். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுவார். யோவான் ஸ்நானன் மேல கோவப்பட்ட எனக்கு தான் நஷ்டம். அவர் எதுக்காக என்னை பார்த்து விரியன் பாம்பு குட்டியேன்னு சொல்லுகிறாரு? என் வாழ்க்கை சரியில்லை, நீ சரி பண்ணு தான் சொல்றாரு. என்னை திட்டி கேவலப்படுத்துவது யோவான் ஸ்நானனுடைய நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையும் பாரு. இப்படி நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், இதுக்காக இல்ல. என் வாழ்க்கையில வெளியே பார்க்கறதுக்கு நான் அப்படி பக்தியா இருக்கிறேன், உள்ளுக்குள்ள அசுத்தம் இருக்கா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு கோவம் வரக்கூடாது. என்ன எப்படி இப்படி சொல்ல போச்சு? இல்ல, நல்லது, நல்ல வேளைக்கு சொல்லிட்டாரு. ஓ ஆமா, எனக்கு உள்ளுக்குள்ள அசுத்தம் இருக்கு, வெளியே நான் நீட்டா இருக்கிறேன், நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த கடிந்து கொள்ளுதல வார்த்தைகளை கேட்க வேண்டியது அவசியம்.
இது வரைக்கும் யாரும் கண்டிச்சு நேரடியாக நீங்கள் பிரசங்கம் கேட்கல, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எங்கள் சபையில் இருக்கிற குறைகளை கண்டித்து பேசுகிற ஊழியர்களை அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. வீணா என்ன? வேஸ்ட். ஆண்டவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார், பைபிளுக்கெல்லாம் கற்றுக்கொள்கிறேன், நான் ஒன்றுமே செய்யலை. வசனம் எனக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி, சர்டிஃபிகேட். வீணான மனுஷனே, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னால் ஆண்டவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா? நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லையா? எனக்காக மட்டும் வாழ்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு, தனக்குத்தானே கனி கொடுத்து கொள்கிறார்கள். ஏதாவது மரம் கனி கொடுத்துட்டு அதுவே சாப்பிடுமாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். நீங்களும் நானும் நமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய தேடுதல், அதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் பிரயோஜனமாய் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு கொடுக்கப்படுகிற சர்டிஃபிகேட் வீணான மனுஷன் சந்தோஷ். இதுதான் பைபிள் கொடுக்கிற பட்டம், டாக்டரேட்னு வச்சுக்கிட வேண்டியதான். டாக்டர் சந்தோஷ் மாதிரி வீணான மனுஷனே அப்படின்னு ஒரு பட்டம் வேதம் எனக்கு கொடுக்கிறது என்கிறதை நான் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரி செய்து விட வேண்டும். நான் அந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது யோசிச்சு பார்க்கிறேன், ஊழிய செய்கிற என்னுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு சொல்லக்கூடிய விசுவாசம், அதற்கேற்ற கிரியை அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கு. என்னுடைய விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற வேதத்தை குறித்து தெரிந்த விஷயத்திற்கேற்ற செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறதோ என்று வருத்தப்பட்டு இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இன்னும் கிரியைகளிலே பெருக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் யோசித்து பார்க்க இது நல்ல தருணங்கள். நம்மை பார்த்த ஆண்டவர் வீணான மனுஷனே என்று சொல்லிவிடக்கூடாது. இந்த மரம் ஏன் நிலத்தை கெடுத்து போடுகிறது? உரம் போட்டு ஒரு மரத்தை அங்கே தண்ணி ஊற்றினா கனி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே வந்து எஜமான் கேட்கிற கேள்வி, இந்த நிலத்தை ஏன் இது கெடுக்கிறது? தண்ணியை காலியாக்குது, அந்த மண்ணுடைய சத்தெல்லாம் எடுக்குது, ஆனால் பிரயோஜனம் இல்லையே, இதை வெட்டிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நேராய் வந்துவிட கூடாது என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் எச்சரிப்பு உண்டாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கிரியைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவேளை நம்ம யோசிச்சோம், பவுல் வந்து கிரியை கிடையாது, நம்ம விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னார். உண்மைதான், அதுவும் சொன்னாரு. அதே நேரத்தில் அது வந்து என்னது? ரட்சிப்பிற்கு முந்தைய கிரியைகள், விருத்த சேதனம் பெறுவதனாலோ நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலோ அந்த கிரியினால் ரட்சிக்கப்பட முடியாது, கிருபைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரியை இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல அவர் சொல்லியிருப்பார். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது தேவன் அவருக்கு நிறைய கிருபைகளை கொடுக்கிறார். வேத அறிவு இருக்கிறது, வெளிப்பாடுகள் இருக்கிறது, 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. அதை குறித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு அனுபவங்கள் இருக்கே, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறது, 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் எல்லாம் இருந்தது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. நிறைய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அது எதுவுமே வீணாகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். நிறைய எனக்கு ஆண்டவர் செஞ்சாருங்க, நான் ஒண்ணுமே செய்யல. நிறைய பேர் இப்படிதான் நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இல்ல, இங்க பவுல் சொல்லுகிறார், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. நீங்களும் நான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மை குறித்து முழு நிச்சயத்தோடு நாம் சொல்லும்படி வாழணுங்க. அவர்கள் எல்லாரிலை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், கிரியை செய்தேன். எனக்கு இருக்கிற விசுவாசம், எனக்கு இருக்கிற வெளிப்பாடுகள், அது நிமித்தம் நான் இன்னும் எல்லாரை காட்டிலும் எனக்கு கிருபைகள் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். ஒர்க்ஸ், கிரியை என்பதை இங்கே சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் 15 கடைசி 58 அவர் சொல்லுவார், கடைசியா நம்மை பார்த்து, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. இன்னைக்கு செய்வதை காட்டிலும் இன்னும் கர்த்தருக்கென்று ஏதாவது இன்னும் அதிகமாய் செய்யும்படி அதிலே பெருகுங்கள் என்கிற வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கென்று நாம் செய்யக்கூடிய கிரியைகள் மிக முக்கியமானது. இன்னும் கர்த்தருக்கென்று நான் என்ன செய்யலாம்? இது நிறைய பேருக்கு வர்ற கேள்வி. பைபிள் வாசிக்கிறோம், அங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும். ஏழைகளுக்கு கொடுன்னு இருக்கா, நம்ம கொடுக்க வேண்டியதுதான். உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு இருக்கா, அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? எனக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும், கிட்ட இருக்கிற கிராமத்துக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லலாம். என்ன நம்மளால முடியுமோ குழுவாக தனிநபராக ஆண்டவருக்கென்று என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செய்ய கற்றுக்கொண்டு பைபிள் வாசித்து அதை செயல்படுத்த வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எங்களுடைய கிராம மிஷினரி இயக்கத்திலேருந்து நிறைய நம்ம ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். டேவிட் கணேசன் அண்ணனுடைய செய்திலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஊழியர்கள் தேவை அப்படின்னு ஒரு கால் நாங்கள் வைத்திருக்கிறோம். நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது,
ஒரு கேள்வி, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆண்டவருக்காக உங்களால் கொடுக்க முடியுமா? 1 மணி நேரம் மிஷினரின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறோம். இதை குறித்து டேவிட் கணேசன் நிறைய அவங்க செய்தியிலலாம் நீங்கள் அங்கங்கே கேட்கலாம், தேடி பாருங்க. 1 மணி நேரத்தில் என்ன செய்யலாம்? ஒரு ஜெப கூட்டம் நடத்தலாம். எங்கேயாவது போய் இன்னைக்கு ஒரு 10 வீட்டுக்கு காஸ்பல் சொல்லிட்டு வரலாம். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், உண்மையாக கஷ்டப்படுற யாராவது இருக்கிறாங்களா, வியாதியில் இருக்கிறவங்க பார்க்க போலையா, உண்மையான அன்போடு போகிறோம், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறோம், பழங்கள் வாங்கி கொடுக்குறோம், போய் அவங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆறுதல் படுத்துகிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான, கர்த்தருக்குள் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கிரியை குறித்து யாக்கோபு அங்கே தொடர்ந்து சொல்ல போற காரியங்களை கவனிப்போம். 2வது அதிகாரம் யாக்கோபு 2:20 வசனத்துல வீணான மனுஷனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம். என்னை நானே இன்னும் இந்த பிரசங்கங்கள் செய்கிற காலங்களில் யோசிச்சு பார்க்கிறேன். என்னை குறித்தும் ஆண்டவருடைய வீணான மனுஷனே என்று சொல்லிவிடுவாரோ, இன்னும் என்னை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கென்று கிரியை செய்ய நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். 21-22 யாக்கோபு 2வது அதிகாரம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இங்கே கிரியை அவசியம் என்கிற ஒரு பாயிண்டை வலியுறுத்துவதற்கு ஆபிரகாம யாக்கோபு முன்வைக்கிறார். ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கிறேன், எதனால இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்தோம், பவுல் பார்ப்பதற்கு ஒருவேளை கிரியை அல்ல கிருபை என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் உதாரணப்படுத்துவது எது? ஆபிரகாம தான் ரொம்ப மெயினா வச்சு பேசுவார். கலாத்தியர் நிருபத்துல கிரியைகள் அல்ல கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த விருத்தச்சேதனம் என்ற ஒன்று அவசியம் இல்லை என்கிறதை சொல்வதற்கு ஒரு முழு நிருபத்தை அவர் எழுதிவிட்டார். கிரியை அல்ல கிருபைதான் என்கிறது தான் கலாத்தியருடைய முக்கியமான ஒரு செய்தி. ஆனா மறந்துடக்கூடாது, நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப யோசிக்கிறோம், பவுல் சொல்லுகிற கிரியை என்ன? ரட்சிப்பின் முன்பு உள்ள கிரியை. நான் புண்ணியம் செய்து ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ஏழைகளுக்கு உணவு கொடுத்து, பசித்தோருக்கு உணவு கொடுத்து பரலோகத்தில் என் பேர் எழுத வைக்க முடியாது. ரட்சிப்பு என்பது கிருபை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இட்ஸ் a free grace, இலவசமாய் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, தேவனுடைய பிள்ளையாய் மாறக்கூடிய ஒரு அனுபவம். இதுக்கு எதுவும் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? வாங்கவே முடியாது. இலவசமான கிருபை. இதுதான் கிரியை இல்லாத கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பு. யாக்கோபு சொல்வது என்ன? நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், இன்று தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய், உனக்குள் விசுவாசம் இருக்கிறது, தேவனை குறித்த அறிவு இருக்கிறது, நீ அவருக்காக என்ன செய்கிறாய்? கர்த்தர் அவர் செய்ய சொல்லி இருக்கிற கிரியைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஜெபிக்கிறாயா? அவர் சொன்னபடி வேதம் வாசிக்கிறாயா? மற்றவிடத்தில் அன்பா இருக்கிறாயா? மற்றவிடத்தில் மன்னிக்கிறாயா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாயா? அப்படிங்கிற ரட்சிப்பின் பின்பு இருக்க வேண்டிய கிரியைகளை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த ஒருவேளை ஆபிரகாமை வைத்து மக்கள் ஒருவேளை ஒரு பக்கமா அதை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, அப்ப அதை எடுத்து முன்னாடி வைக்கிறார். நீ ஆபிரகாம் வச்சுதானே சொல்ற, அவர் கிரியை இல்லாம ரட்சிக்கப்பட்டார், எல்லாம் சரிதான், ஆனா அவர் செய்த இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கை ஆண்டவருக்கு பலிபீடத்தின் மேல் அங்கே வைக்க தயாராக இருந்த ஆபிரகாமை முன்வைக்கிறார். நான் சொன்னேன்ல, பவுல் ஆபிரகாமை குறித்து நிறைய சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரோமர் 4வது அதிகாரம் வசனங்கள் 2-3 பாருங்களேன். அந்த ஆர்குமெண்டோட முக்கியமான லைன்ஸ் அது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானே ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்ப கிரியை அல்ல கிருபையினாலதான் ஆபிரகாம் அங்கே நீதிமான் என்கிற ஒரு பட்டம் கிடைத்தது என்று பவுல் சொல்லுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த ஆபிரகாமை என்ன செய்கிறார்? யாக்கோபு முன் வைக்கிறார். அப்ப கிரியைகளே தேவையில்லை, வெறும் விசுவாசம் தான் இருக்கணும், நம்ம அப்படியே சும்மா நம்பிட்டு இருந்தா போதும். இல்லப்பா, ஆபிரகாம் சொல்றியே, அவர் சும்மாவா உட்கார்ந்துட்டு இருந்தாரு? நான் ஆண்டவரை நம்பிட்டேன்னு சும்மா இருந்தாரா? அவர் செய்த கிரியைகள்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆச்சரியமான, நம்ப முடியாத ஆனால் உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அது என்ன? ஆதியாகமம் 22 முதல் 2 வசனங்கள் அங்க எழுதியிருக்கு. தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு 2வது வசனத்துல, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. உன் மகனை எனக்கு பலியா கொடுன்னு சொல்லலாம். எப்படி சொல்றாரு? உன் புத்திரன், உன் மகன், உன் ஏக சுதன், ஒரே மகன், உன் நேசகுமாரன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உன் செல்ல மகன். நம்ம ஹார்ட் எங்க இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் உண்மைதான். உன் புத்திரன், உன் ஏகசுதன், நேசகுமாரன். ஆபிரகாம் தன் மகன் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல அன்பு இருக்கும். இங்கே ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தது, அது கூடுதல் ஒரு பாசம் இருக்குங்க.
அந்த ஹார்ட் ஆண்டவருக்கு தெரியும். உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, நீ கொஞ்சம் விளையாடுற இல்லை, நீ செல்லமா வளர்க்குற இல்லை, அவனை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்று மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆச்சரியமான ஒபீடியன்ஸ், கிரியை. ஆபிரகாமுடைய கிரியை என்ன? இந்த கிரியை தான் யாக்கோபு அங்கு பார்த்து வியந்து எழுதுகிறார். அவருக்கு கிருபையினால ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ரட்சிப்புக்கு பின்பு அவருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை காண்பித்த கிரியை என்று சொல்லி இதைத்தான் முன்வைக்கிறார். 22:3 ஆதியாகமம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ இது சரிதானா, ஒரு 2 நாள் உபவாசிச்சு பார்த்துக்கிடுவோமா, என்னன்னு இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோமா, ஒய்ஃப்கிட்ட பேசுவோமா, ஈசா கிட்ட பேசுவோமா, எதுவுமே கிடையாது. தேவன் பேசிவிட்டார், அவ்வளவுதான். தூங்கி எந்திரிச்சு ரொம்ப தூரம், அன்னைக்கு காரோ பஸ்ஸோ கிடையாது, நடந்து போகணும், அந்த குதிரையோ கழுதையின் மேலே போகணும், இட் வில் டேக் டைம், நாட்கணக்காக போகணும். தூங்கி எழும்புகிறார், முதல் வேலையாக அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்து அவர் கிளம்பிட்டார், அவ்வளவுதான். வேற டிஸ்கஷனோ என்ன செய்யணும் உட்கார்ந்து யோசிக்கிறதோ கிடையாது. தேவனுடைய சத்தம் அவருக்கு தெளிவாய் தெரியும், குழப்பம் கிடையாது. இது ஒருவேளை பிசாசு பேசிட்டானா இல்லை. ஆபிரகாம் எத்தனையோ ஆண்டுகள் தேவனோடு நடக்கிறார், தேவ சத்தம் என்பது தெரியும். அந்த அனுபவத்தின்படி முழு நிச்சயமாய் கேட்கிற குரல், அப்படியே கீழ்ப்படுகிறார். நம்ம அந்த பகுதி எல்லாரும் கட்டாயம் வாசிச்சிருப்பீங்க. அங்கே அப்படியே பார்க்கிறோம், நம்ம ஒருவேளை கிட்டலாம் இருந்தால் பதற்றமா இருக்கும், கோவப்பட்டு போயோ என்னப்பா நீ வாட்டுக்கோ பிள்ளைய பலி கொடுக்குறேங்கிற. ஆனால் யாரையுமே அவர் கூட்டு போல, கூட வந்த வேலைக்காரங்களை அங்கே தள்ளி நிற்க வச்சிடுறாரு. நாங்கள் போயிட்டு நாங்கள் வந்துருவோங்கிறாரு, நான் வருவேன்னு சொல்லலை, நாங்கள் திரும்பி வந்துருவோம் அப்படின்லாம் சொல்றாரு. ஃபெய்த், இதுதான் எபிரேயர் 11 விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது சொல்லியிருக்கோம். அங்கே போய் அங்கே மகனை அந்த பலிபீடத்தில் என்ன செய்கிறார், கிடத்தி அங்கே பலி செலுத்த போகிற நேரத்தில் அதே ஆதியாகமம் 22:12 வசனத்துல, அப்பொழுது அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. 11:12 பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனான ஒரு வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அங்கே ஆண்டவருக்கே ஒரு இருப்பா, இவன் உண்மையாவே செய்ய வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பதற்றத்தோடு அங்கே கூப்பிடுவதை போல அங்க பார்க்கிறோம். ஆபிரகாமே ஆபிரகாமே, இதோ அடியேன் அப்படிங்கிறாரு. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததினால். இதுதாங்க இதனுடைய பாயிண்ட். இதுல என்னங்க இருக்கு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தாரு, விசுவாசிச்சாரு, விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறார். இப்ப அந்த பிள்ளை பிறந்தாச்சு. எதுக்காக இந்த பிள்ளைய கொண்டு வந்து இப்படி ஒரு டென்ஸான ஒரு டேஸ் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா இன்னைக்கு அந்த சரித்திரம் முடிந்த பின்பு ஒரு ஹீரோயிக் ஸ்டோரி மாதிரி அதை பார்க்கிறோம். பாருப்பா ஆபிரகாம் போறாரு, விசுவாசிட்டு வந்துட்டாரு, அப்படி இப்படின்னு நம்ம பேசிடுறோம். அந்த இடத்துல இருந்தா எப்படிப்பட்ட ஒரு இதய படபடப்பு இருந்திருக்கும். என்னதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்றாலும் அந்த 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 யோசிச்சு பாருங்களேன். இங்க நம்ம பார்ப்பது என்ன, அந்த ஆதியாகமம் 22:12 ஆண்டவர் சொல்றது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசு என்று பாராமல் எனக்காக. இதுதாங்க என்னுடைய பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பைபிள்ல இவ்வளோ பெரிய பைபிள் இருக்கே, இதுல முக்கியமான கட்டளை என்ன? ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறுறது. அதுதாங்க இந்த பைபிளுடைய ஃபோக்கஸ். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமாங்க? என்ன வேணா செய்வோம், என்ன வேணா வேலை பார்ப்போம், ஊழியம் செய்வோம், பேங்க்ல வேலை பாருங்க, வீட்டில் சமையல் பண்ணுங்க, வீட்டு வேலை பாருங்க, கலெக்டரா இருங்க, டாக்டரா இருங்க, பிரசிடென்டா இருங்க, பிரைம் மினிஸ்டரா இருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய ஒரு ஸ்லாக்கியமான ஒரு அழைப்பு என்ன? லவ்விங் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தை எல்லாம் உண்டாக்கின சர்வ வல்ல சிருஷ்டிகரை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு அதை இதை செய்யறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். அவரை முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் அவரை தான் நேசிக்கணுங்கிற இடத்துல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. யாத்திராகமம் 20வது அதிகாரம், அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட போகுது இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. யாத்திராகமம் 20:3, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி, என்னை விட நீ எதையாவது வாழ்க்கையில நீ முக்கியமா வச்சிடாத. அதுதான் 10 கட்டளைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரல் ஐடியா. அவரை விட எதையும் ஒருவேளை வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்களோ நான் நினைக்கலாம், நம்ம கிறிஸ்தவங்க தானே, நம்ம வெறும் இயேசு கிறிஸ்துவ அவர்கள் தானே நம்ம வணங்குறோம், நம்ம வேற என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, பொருளாசையாகிய விக்கிரகாராதனை அப்படின்னு எபேசியர் 5:5 இருக்கு. பொருள், பணம், ஐயோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுக்கு மேல ஒரு லவ் வந்துருச்சுன்னு சொன்னா அது ஆண்டவரோட முக்கியத்துவப்படுத்தும் போது அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது.
யாத்திராகம் 20:3 வேற தேவனை வணங்குகிற கிறிஸ்தவனா இருப்போம். நம்ம பேர் கிறிஸ்தவனா தான் இருப்போம். நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, பணம் அவரை விட எனக்கு முக்கியமாய் தெரிந்து விட்டால், பொருள் ஆசை என்று இருந்து விட்டால், அது ஒரு விக்கிரகம். அது அவர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து விடுகிறது. என்னை அன்றி வேற ஒன்றை நீ அனுமதித்து விட்டாய். இன்னும் பாத்தீங்கன்னா வேற எதெல்லாம் வரலாம், என்னை அன்றின்னு சொல்றாருல, வேற எதெல்லாம் அவருக்கும் நமக்கும் நடுவாக அவரை விட நேசிக்க ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற எந்த இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது ஆபிரகாம் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாருங்க, நிரூபிச்சிட்டார். சும்மா வாயில சொல்ற, ஆண்டவரை என் மகனோட உங்களை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. உன் நேச புத்திரன், நீ ரொம்ப நேசிக்கிற அந்த ஒரே மகனை எனக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது போல விறகு கட்டையெல்லாம் வைக்கணும், அந்த ஆட்டுக்குட்டியை அங்க கொன்னு அடுத்து தகன பலியாய் கொடுக்கறது போல உன் மகனை கொடுக்கணும். ஆபிரகாம் திடீர்னுலாம் இதை செய்ய முடியாது. அப்ப ஆபிரகாமுடைய இருதயத்தின் ஆழத்திலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறு என்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு, தேவனை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்கிற ஒரு உறவிலே ஆபிரகாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லப்படல. தாவீது எழுதுகிறார், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், ஐ லவ் த லார்ட் அப்படின்னு எழுதுவார். ஆபிரகாம் அப்படி சொன்னப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதப்படலை. ஆனா அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் ஆண்டவர் கேட்கும் போது, அவ்வளவுதானே, நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு ஃபர்ஸ்ட், உங்களை விட என் மகன் முக்கியம் கிடையாது அப்படின்னு இந்த மத்தேயு 10:37 சொல்லப்பட்ட சத்தியங்களை அந்த தேவ மனிதன் ஆவியிலே அறிந்தவனாய் மகனை காட்டிலும் தேவனைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே பலியிடுகிறான். அப்ப யாக்கோபு இங்கே வைக்கிற கிரியை என்ன சொல்றான்? ஐ லவ் ஜீசஸ் சொல்றோம், உண்மைதான். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், எல்லாரும் கைவிட்டால் நான் விட மாட்டேன், உண்மைதான். ஆனால் நேரம் வந்தோடனே ஓடிவிட்டாயே, கிரியையிலே தோத்து விட்டாயே. ஆபிரகாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரா? என்னை அன்றி எனக்காக இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி வார்த்தைகள் சாட்சியாய் நமக்கு சொல்ல முடியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னது போல எனக்காக நீ கொடுத்தாயே என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியுமா? அவருக்கும் எனக்கும் நடுவாக எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா, என் மனைவி என் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஐயோ எனக்கு பிள்ளைகள் தாங்க முக்கியம், அப்புறம் தாங்க ஆண்டவருக்குரிய காரியங்கள் அப்படின்னு ஒரு வரிசையில் அவரை கீழே கொண்டு வந்துட்டோமா? கிரியைகளிலே நாம் செய்கிறது என்ன? இதெல்லாம் இங்கே ஆபிரகாம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள். அப்ப ஆபிரகாம் இப்படி ஒரு வியக்கத்தக பரலோகத்தின் தேவனே அங்கே ஆச்சரியப்பட்டு, ஆபிரகாமே நிப்பாட்டு, அவனை சோதிப்பதற்காக தான் சொன்னேன், அவன் மேல ஏதோ கத்தியை வச்சிடாத, பற்றாம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறோம். இதனுடைய ஒரு தொடர்ச்சி இன்னும் மறுபடியும் யாக்கோபுல பார்த்தோம்னு சொன்னா, யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. யாக்கோபு 2 நம்ம 22வது வசனம் நம்ம பார்த்து இருக்கோம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்போ பூரணப்படும்? அதை கிரியைக்குள் ஆக்கும் போது. ஜெபம் என்கிறதை குறித்து நான் பைபிள்ல நிறைய படிக்கிறேன், ஜெபத்தை குறித்து நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறேன், ஜெபத்தை குறித்து அநேக பிரசங்கங்களை நான் கேட்கிறேன். அதை செயல்படுத்தி முயற்சிக்க வேண்டும். டிசிப்ளின் பண்ணி ஒரு டைம் எடுத்து ஒரு இடத்துக்கு போய் அதனுடைய முக்கியத்தை உணர்ந்து ஜெபிக்க முயற்சிக்கணும். ஆவியானுடைய ஒத்தாசையை தேட வேண்டும். அதுதான் என்ன செய்யுமா? அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு எதையெல்லாம் செயல்படுத்துகிறோமோ அங்கேதான் இந்த யாக்கோபு நிருபமே 1:4 பார்த்தோம். நீங்கள் பூரணராய் ஆக வேண்டும் என்கிற அந்த அழைப்புக்கு கிரியை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அடுத்து யாக்கோபு 2:23 எழுதியிருக்கு, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அடுத்து ஒன்று எழுதியிருக்கு, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was called a friend of God. இது ஒரு பெரிய ஒரு பட்டங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் ஃப்ரெண்டு யாருப்பா? எனக்கு அவர் பிரைம் மினிஸ்டருடைய மகன் அப்படின்னா எப்படி இருக்கும்? டாடா பிர்லாவுடைய மகனா? அப்போ அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு உனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம அப்படிலாம் பேசிக்கிறோம் பாருங்க உலக வழக்கில். அவர் உனக்கு ஃப்ரெண்டா? இங்கே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த மகா வல்லமை உள்ள மிகப்பெரிய சர்வ வல்ல நேசிக்கிற தகப்பன் தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாதவர்,
ஒரு மனிதனுக்கு சிநேகிதன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இது யார் சொன்னா? ஆபிரகாம் சொன்னாரா? நான் வந்து ஐ எம் a friend of Godன்னு சொன்னாரா? அவரெல்லாம் சொல்ல மாட்டார். தேவனுடைய மனிதர்கள் தங்களை குறித்து அப்படி எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன உண்மையா இருந்தாலும் அவங்க வாயில வராது. யாராவது சொல்லிதான் நம்ம கேட்கணும். ஆபிரகாம் ஆதியாகமத்தில் நீ எங்க படிச்சாலும் அங்க நான் வந்து ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனை போல இருந்தேன், நாங்க ரொம்ப க்ளோஸ் அப்படிலாம் அவர் ரொம்பலாம் சொல்ல மாட்டார். அவர் சிநேகிதன் தான், ஆனா அவர் சொல்ல மாட்டார். அந்த சாட்சி எங்க தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? தேவனே சொல்லுகிறார், மனிதர்கள் யாரும் சொல்லல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்துல அங்க எழுதியிருக்கு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. தேவன் தம் ஜனங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இங்கதாங்க ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்லக்கூடிய சாட்சியை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சிநேகிதன் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஏசாயா 41:8 ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவன் என் ஃப்ரெண்டுப்பா. அப்பா, ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு பட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உண்டு. அது நம்ம எல்லாருக்குமே உண்டு. அது எப்படி கிடைக்குது? அதை சம்பாதிக்கிற ஒன்றா இல்லை, இலவசமான கிருபை. அப்படித்தானே ரட்சிக்கப்படுகிறோம். அடாப்ஷன், தேவன் தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். இது வந்து தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய கிருபை, தேவனுடைய பிள்ளைகளாக கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரம். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதன் அப்படிங்கிற ஒன்று, இட் ஹேட் டு பி ஏர்ன்ட். அது சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. என்ன, தேவனுக்கு ஏதாவது ரூபா கொடுத்து சம்பாதிக்கலாமா? இல்லை இல்லை. தேவனை நேசித்து அவருக்கென்று செய்யக்கூடிய கிரியைகள், அது என்ன விலைக்கரைனாலும் பரவாயில்ல அப்படின்னு செயல்படுகிற இடத்துல தாங்க அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்கிற பட்டம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாருக்கும் உரியதா அப்படின்னு சொன்னா இல்லைங்கிற மாதிரி தான் வசனத்துல இருக்கு. எல்லாரும் குறித்து அப்படிலாம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். அதுல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டார். அந்த நான் சொன்னது போல நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படிங்கிற உரிமை எல்லாருக்கும் கொடுத்து விட்டார். ஆனா அவர் அங்கே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, யோவான் 15வது அதிகாரம் 14-15 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நீங்களா எனக்கு சிநேகிதர் தான் அப்படின்னு சொல்லல. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், இஃப் யூ டூ, நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா என் சிநேகிதராக இருப்பீர்கள். யூ வில் பி மை ஃப்ரெண்ட். அப்படி யூ வில் பி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். 15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு ஃப்ரெண்டு எப்படி க்ளோஸா இன்னொரு ஃப்ரெண்டோட இருப்பாங்களோ, நீங்க எனக்கென்று நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய எனக்கு இன்னும் நண்பராய் ஆகிற ஒரு அனுபவம், இன்னும் என்னை நெருங்கி சேர்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு பட்டம் கிடைத்தது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று, அது ஏதோ அவருக்கு மட்டும் கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்ட் நினைச்சிடக்கூடாது. ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை நேசித்து, அப்படியே ஆண்டவரே என் செல்லமா எனக்கு பிடிச்ச பையன் அவன் உங்களுக்கு வேணுமா, இந்தாங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம், எதை வேண்டுமானாலும் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணி அவரை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்குமா, அங்கே உங்களுக்கும் அந்த பட்டம் காத்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிறது. யாரும் மனிதர்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, பரலோகமே உங்களுக்கு கொடுக்கும். அங்கே யாக்கோபிலே வாசித்த வசனத்தின்படி அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்கிற வார்த்தையின்படி அதே வார்த்தை உங்களுக்கு வரும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒருவேளை சிநேகிதன் என்கிற வார்த்தை நேரடியாக சொல்லப்படலை, பட் ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அதுபோல் தேவனோடு நெருங்கி க்ளோஸ் வாக் வித் காட், தேவனோடு பேசிக்கொண்டே ஏதோ ஒரு நெருக்கம். மரணத்து வரைக்கும் கூட ஆண்டவர் பூமியில் வைத்திருக்க விருப்பம் இல்லை, நீ இப்போ என் கூட வந்துருன்னு கூப்பிட்டு போயிட்டாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அனுபவிக்கிறோம். அவர் கொடுக்குற சுகங்களை அனுபவிக்கிறோம். அவருக்கு சீஷராக இருக்கிறோம். இந்த வாழ்க்கை இதிலே நின்று விடக்கூடாது. நீங்களும் நானும் பூரணராக வேண்டும். அதைத்தான் யாக்கோபு நிருபத்திலிருந்து நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். அந்த பூரணமாகிற அனுபவத்தின் ஒரு முக்கியமான பகுதி, கேட்ட சத்தியம் அது என் வாழ்க்கையில கிரியையாய் எப்படி இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எத்தனையோ கட்டளைகள், அதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் செய்கிறேனா,
தான தர்மமாக இருக்கட்டும், ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், அன்பின் கிரியைகளாக இருக்கட்டும், வியாதியஸ்தரை விசாரிக்கிறதா இருக்கட்டும், ஜெயிலில் போய் ஒருத்தவங்களை பார்க்க போகிறதா இருக்கட்டும், ஏனி பைபிளில் எத்தனையோ செய் என்று சொல்லி இருக்கிறாரே, அது என் வாழ்க்கையில கிரியாக இருக்கிறதா அல்லது ஒரு நாலெட்ஜாக மட்டும் இருக்கிறதா? எனக்கு பைபிள் தெரியும், ஆமாம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்ல, ஆமாம் எனக்கு வசனம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி செயல்படாத அறிவு என்கிற இடத்தில் மட்டும் விசுவாசம் இருக்கிறதா? அது செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்படி ஒருவேளை நானோ நீங்களோ இருந்தா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மை பார்த்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, வீணான மனிதனே, வீணான மனுஷனே, உன்னால யூஸ் இல்லை. இது ஆண்டவருடைய சாட்சி. இது எதுக்காக சொல்றார்? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வீணான மனிதனை போல நம்ம இருக்கிறோமா? மனம் திரும்பிட வேண்டிதான். அதை கேட்டு ஐயோ நான் வீணான மனுஷனா இருக்கனா உட்கார்ந்துறதுக்கு இல்லை. ஆமா நான் வீணான மனுஷனா தான் இருக்கேன், நான் மாறணும், உடனே மாறணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற அர்ப்பணிக்கிறேன், கிரியை செய்ய அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாமை போல எல்லாவற்றை காட்டிலும் உங்களை நான் நேசிக்க அர்ப்பணிக்கிறேன். தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. எல்லாரை காட்டிலும் உங்களை நேசிக்க, உங்களுக்குரிய காரியம் என்று வரும்போது எதை வேண்டுமானாலும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு செயல்பாடு இருக்கும்போது தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்கிற அந்த பூரணத்தை நோக்கி போகிற பாதையிலே ஒரு பெரிய பட்டம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, எழுதப்பட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கசடுகளை சுட்டரிக்கிற அக்கினியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தியானித்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்து, ஆண்டவரே, இது ஒரு நாலெட்ஜாக, ஒரு அறிவாக மட்டும் இல்லாதபடி, ஒரு மனதிலே இருக்கிற ஒரு விசுவாசமாய் மட்டும் இல்லாதபடி, செயல்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. பூரணத்தின் பாதையிலே தொடர்ந்து நாங்கள் முன் சென்று ஆண்டவரே வளர எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.